நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ வந்து நம்ம காரைக்கால தான் இருக்கோம். இன்னைக்கு டே வந்து என்ன டேன்னு தெரியல. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து காரைக்கால தான் இருக்கோம். நான் இன்னைக்கே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஆக்சுவலாக வந்து நம்ம தம்பி பைக் வந்து மைலேஜ் சுத்தமாக எதுவுமே கொடுக்க முடியுது. அது வந்து என்ன ஒரு காரணமாக இருக்குன்னா வந்து ஏர் ஸ்க்ரூன்னு சொல்லிட்டு ஒரு கார்பெட்டரில் ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு அண்ணன்ட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஒன்று க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்டு வீடு தாங்க, இந்த வீடு தான். ஸோ ஃப்ரெண்டு வந்து மாலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். சரி, யார் என்ன சொல்ல புரியல. அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். இவன் வாரம் ஒருத்தவங்க டூல்ஸ்லாம் வந்துன்னா ஃப்ரெண்டு ஒரு துளசின்னு சொல்லியிருப்பான். ஆல்ரெடி அவன் வீடு தான் அது. டூல்ஸ்லாம் வந்து அவன் ஆல்ரெடி வச்சுருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து எல்லாமே வாங்கி வச்சு வாங்க காட்டுறான். ஸோ வந்து A to Z எல்லா திங்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து புது பெட்ரோலுங்க. நான் ஆல்ரெடி பழைய பெட்ரோல் வச்சு யூஸ் பண்ணி கழுவியாச்சு. இப்போ புது பெட்ரோல் வந்து ஃபினிஷிங் வந்து புது பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணுமே. ஸோ கொஞ்சம் வந்து இப்போ தான் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோமேங்க. அதையும் பிடிச்சாச்சு. வாஷ் பண்ணுவோமா? ஸோ புது பெட்ரோல் தான் கழுவணுமே. வால் அடிக்கடி ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி அவ்வளோ டஸ்ட்டு. இதில் ஆக்சுவலாக வந்து நம்ம என்னப்பா ஒரு 2 வருஷம் 2 வீலரில் மெக்கானிக்காக வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் எல்லாமே நானாகவே பண்ணிருக்கு. நீங்கள் படிக்கிற எடுத்தால் நான் யூடியூப்லேயே போட முடியல. இருக்கு நாம இருக்கு. ஓகே, முன்னாடிக்கு வந்து இப்போ பரவாயில்ல. இது கழட்ட முடியல. இன்னும் உள்ள ஒரு ஜெட் இருக்கும், அந்த கழட்ட வர முடியல. கையெல்லாம் எரியுது. பெட்ரோல் வந்து கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. பட்டுட்டோம்னா காலி ஆகிடும். ப்ளஸ் கீழே பட்டிருக்கா அவனுக்கு பெட்ரோலு. ஐயோ எரிச்சனா எரிச்ச முன்னேற அங்கே போய் காட்ட சொன்னான். ஒரு 2 பெட்ரோல் வேகமாக டப்புனு ஊற்றிட்டு ரொம்ப படாத கூட பட்டுட்டோம்ப்பா. காதில் பட்டணும், காதெல்லாம் கேட்காம போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அதில் எனக்கு பட்டதில்லை. ஒரு அடி ஊற்றி பார்ப்போம். ஆசை தான்டா உனக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரிலேருந்து இன்றைக்கி வந்திருக்க முடியும். இப்பெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நீ வந்தால் நான் சரி பண்ணியிருப்பியா? நீ சொல்கிறா சரி பண்ணியிருப்பியா? நேற்று எதுக்கு வந்த? அதெல்லாம் இது இது வேற. ஓகே, இங்கேருந்து பார்த்தா அந்தாண்ட ஓட்ட தெரியணும். தெரியுதா? ஓகே, சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டா ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சு. லாஸ்ட் நல்ல பெட்ரோலை மட்டும் வச்சு கழுவிட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாட்டணும். சில இது தெரியாமல் மாட்டிட்டோம்னா என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். கார்பெட்லேருந்து திருப்பி வந்து பெட்ரோல் வந்து லீக் ஆரம்பிச்சோம். நம்ம கரெக்டாக மாற்றுறதுல தான் இருக்குது. யாரும் தனியாக நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதான் வரும். நம்மளுக்கு வந்து 2 வீலர் மெக்கானிக்காக நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே நானாக ரெடி பண்ணுறது. அதனால் நம்மளுக்கு வந்து நம்பி நம்ம வண்டி சொல்லிட்டு நம்பி நான் வந்து பண்ணுறேன். சரிவா? ஆக்சுவலாக வந்து இந்த பைக் எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதை நான் வீடியோவிலேயே சொல்கிறேன். ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம். அதை நான் சொல்லலாமா வேணாமான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து நம்ம தம்பி வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதனால் வந்து இப்போதைக்கு வேணாம். நான் ஃபுல்லாக அவுட்புட் பண்ண பிறகு நான் எதுக்காக நம்ம பைக்கை வாங்கிப்போன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். கொஞ்சம் நிறைய வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் காசு கொஞ்சம் டிலே ஆகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தம்பி தான் ஏதோ அவன் சர்க்கிளை ரெடி பண்ணிகிட்ருக்கான். நம்ம காருக்கு வழி விட்டுருக்கோம். அண்ட் வந்து இன்னும் சொல்லணும் மறந்தே போயிடுச்சு. பார்த்துக்கிறேன் டூல்ஸில் ஏறிக்க போகுது. ஒரு சின்ன வண்டியில் வேலைன்னா 4க்கு ரைட் சைட் 4க்கு அதே தான் நம்ம வண்டியிலையும் ரைட் சைட் 4க்கு ஆயில் சீல் லீக் ஆகுது, பெரிய லீக் ஆகுது. இந்த துணி எதுக்காக கட்டி வச்சிருக்குன்னா கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக தான் இருக்குது. இந்த ஆயில் வந்து நம்ம டிஸ்கில் பட்டுச்சுன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுங்க. ஸோ அதனால் இங்கேயே நம்ம வந்து துணியை கட்டிட்டோம்னா இந்த ஆயில் ஃபுல்லாக இதிலே பட்டு நனைஞ்சிரும், இதே உறிஞ்சிக்கும். ஸோ வந்து டிஸ்கில் வந்து ஆயில் படாது. நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா அது கிளிக் ஆகிடுச்சு. ப்ளஸ் டயர் மாற்றணுங்க. 2 டயரும் வந்து மாற்றணும்.
மற்றபடி வேறு எந்த வண்டியும் ஃபால்ட் இல்லைங்க. நம்மளுக்குலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து இந்த பைக்கெல்லாம் கிடச்சிருக்கு. போன விளாகில் சொல்லியிருப்பான் துளசின்னு. இந்த தான் நம்ம பையன் துளசி. சே ஹாய், சே ஹாய்டா. என்னாச்சு? நம்ம ஆக்சிலேட்டர் வந்து அது ஒரு ஆக்சிலேட்டரோட மாட்டிருந்தோம். இது ஏன் நான் நிறைய வாட்டி இந்த வாட்டி பயப்படாமல் கழட்டேன்னா, துளசி வண்டி இருக்குல்ல, இது முன்னாடி தானே வச்சுருந்தோம். நிறைய வாட்டி கழட்டி மாட்டி அப்படியே பழகிடுச்சு. அதனால் வெளில எங்கேயாச்சும் போறியா? இங்கே வெளில போகிறானா அவன்? ஓகே சரி, ஸ்டாப் பண்ணுறேன். நான் திருப்பி காட்டுறேன். கடைன்னு அவுட்ஃபிட்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் ஓட்டி காட்டுறேன். வாங்க போகலாம். சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நாய் வந்து மாட்டியாச்சு. மாட்டி ராய் பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம தெரியாமல் மாட்டிட்டோம்னா இது வந்து பெட்ரோல் ஓவர்ஃபுல் ஆகும். ராய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ப்ளஸ் வந்து பெட்ரோல்லாம் எதுவுமே லீக் ஆகலை. நம்ம தெரியாமல் மாட்டியிருந்தா இந்நேரம் வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டர் லீக் ஆகிட்டு இருந்திருக்கும். பக்காவாக இருக்குது. நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, வேறு அவங்க இருக்குங்க. ஓகே, டூல்ஸை எடுத்து வச்சுருவாங்க தான். வச்சுக்கிட்டோம்ண்ணா. ஓகே ஓகே ராய், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண தருவீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். லவ் யூ ஸோ மச். பை.